இந்த ஏஐ பற்றியான கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அது ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா டே சும்மா உருட்டாதரா உனக்கு என்னடா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. பட் ஓரளவுக்கு இந்த உலக ட்ரெண்டு பார்க்கும்போது சில ஒப்பீனியன் என்னால் தைரியமாக சொல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கூட நம்ம கோபால் பாலாஜி அவங்க சொல்லியிருந்தாங்க, இது ஏஐங்கிறது கன்சியூம் பண்ணுறவனுக்கு எப்போவுமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கும், கிரியேட் பண்ணுறவன் தான் ரெவன்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி. இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவனுக்கு ரெவன்யூ கிடையாது. பட் இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவனுக்கு கண்டிப்பாக ரெவன்யூ இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அவன் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிடுறான். சேம் வித் யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் ஆர் வாட் எவர், கண்டென்ட் கிரியேஷனுக்கு எப்போவுமே ரெவன்யூ இருக்குது தான் செய்யுது. பட் ஏஐ வெறும் கண்டென்ட் கிடையாதுங்க. நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்மையும் கிரியேட் பண்ணலாம். அதுதான் ஏஐ. அது ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இது மாதிரி ஒரு 100 விஷயத்தை ஏஐ இன்னைக்கு கூகுள் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 40 to 45% ஆஃப் தேர் கோடிங் அது ஏஐ தான் பண்ணிகிட்ருக்கு. ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் சூப்பர்விஷன் பண்ணிகிட்ருக்கு. சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் வேலையை ஏஐ ரிப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது நீட்டாக அதை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூப்பர்வைசர்ஸுக்கு இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் இன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் இதை விளையாட்டாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, இப்போ நான் யூடியூப் பண்ண ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போவுமே ஒன்றும் தெரியாது, அது வேறு. அப்போ சுத்தமாக ஒன்றும் தெரியாது. பட் இது பெருசாயிருமா அப்படின்ட்டு சும்மா ஒரு கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் நம்ம இங்கே நின்றுருக்கோம். நமக்கு எக்ஸ்ட்ரா அறிவோ அதெல்லாம் கிடையாது. ஐ வாஸ் அன் ஏர்லி ஸ்டார்டர், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் ஒரு 100 பேர் ஆரம்பிச்சாங்க, நானும் அதில் ஒன்று ஆரம்பித்தேன். அதனால் அப்படியே ஒரு சின்ன ஒரு க்ரோத்து இதில். இது இன்டூ 1000x ஏஐயோட மாடல்ஸ். இன்றைக்கி சூப்பர் க்ரோக் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஏஐயில் க்ராக்கோடைய ரொம்ப அட்வான்ஸ்டு ஐ திங்க் சூப்பர் ஹெவின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹெவியாக சூப்பர் க்ரோக்கோ ஐ திங்க் க்ராக் ஹெவின்னு நினைக்கிறேன். க்ராக் ஹெவி அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் கோடிங் அதில் ஏஐ அந்த ப்ராம்ப்டிங் பண்ணவங்க 4 மணி நேரத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஷூட்டிங் கேம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க 4 மணி நேரத்தில். சில இடங்களில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சில டேட்டா ஃபீட் பண்ணதில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ண முடியாத குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட் பண்ணி நாம் ஒரு பேரலல் ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மனித அறிவுக்கு எட்டாத இடங்கள்லேருந்து எனர்ஜி அது ஏதோ அக்சஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மையும் தெரியல. பட் ஆனால் அதை சொல்கிறாங்க. நிறையா இப்போ நான் க்ரியேட்டிவ் ஃபீல்டுக்கு வருவோம். நம்ம ஏன் ப்ராக்டிக்கலாக பேசுவோம், அதையே இல்லாத பேசுகிறோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாவில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்கள் 2D கார்டு போடுவாங்க வரைஞ்சது. அன்று ஒரு கிராமத்தில் ஒருவன் இருந்தான் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வருவான், அப்படி வேலை குத்துவான், சம்திங் இவன் நரேட் பண்ணுவாங்க, அந்த ஸ்டோரி நடக்கும்ல. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து போர்டு வச்சு இல்லை ஒரு 3D ஆர்டிஸ்ட்டோ 2D ஆர்டிஸ்ட்டோ உட்காந்து வரைஞ்சி அது சூப்பர்வைஸ் பண்ணி. இப்போ ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு ஏஐ நாலேஜ் இருந்தால் போதும். இவங்க சொல்கிற விஷயத்தை அந்த கோடிங் கரெக்டாக ப்ராம்ப்டிங் மூலமாக அந்த ஏஐக்குள்ளே ஃபீட் பண்ணால் உள்ள அவுட்புட் வந்துடுது. வர்றப்போ கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸோடு வருது, அதை கொஞ்சம் ட்வீக் பண்ணாங்க அப்படின்னா ஃபினிஷிங் ப்ராடக்ட் வந்துடுது. அதாவது 30 நாள் ஆக வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 3 நாள் 2 நாளில் முடிஞ்சிடுது. டக்குன்னு வெளியே எடுத்துடுறாங்க. இப்போது அதுவும் போக இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸே நீங்கள் நிறைய பார்க்குங்க. இந்த சித்தரிக்கப்பட்டவை அப்படின்னு ஒரு போர்ஷன் வரும். இங்கே எப்படி இருக்குது நடந்தான் அப்படின்னு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சித்தரிக்கப்பட்டவை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒருத்தவங்களுக்கு ஷூட்டிங் ஹையர் பண்ணி போய் ஷூட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு அதை பார்த்திங்கன்னா அந்த தர்மதுரையில் அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த இது மாதிரி நெகட்டிவ் மாதிரி இப்படி இது பண்ணி அதை போடுவாங்க. இப்போ அது தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த இன்சிடெண்ட்டை மட்டும் கரெக்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா போது அது ஒன்ஸ் கிளிப்ஸாவோ இல்லை பிக்சர்ஸாவோ அழகாக பார்த்திங்கன்னா ஏஐ கொடுத்துட்டு அதை தான் இன்றைக்கி பல நியூஸ் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூஸ் சேனல் கிளிப்ஸ் வருது, அது நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். பட் அதை பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பசங்க. ஓகே, இட்ஸ் ஃபன், செம சிரிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. பட் அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் 1 வருஷத்தில் இப்போ ஒரு யங்ஸ்டர் ஒரு நியூஸ் சேனல் ஆரம்பிக்குன்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். 2 நல்ல ஸ்பீடான கம்ப்யூட்டர் இருந்தால் போதும். ஒரு யங்ஸ்டர் நியூஸை கேதர் பண்ணி அலைன் பண்ணுறக்கு, ஒருத்தர் அதை ஒரு ப்ராம்ப்டில் ஃபீட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறக்கு, இது இருந்தால் போதுங்க. ஒருத்தர் நியூஸ் எடுக்க, ஒருத்தர் ஃபீட் பண்ண, அந்த கிரியேட் ஆனதை கரெக்ஷன் பார்த்துட்டு தூக்கி ஒரே ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ ரெகுலராக போஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நியூஸ் சேனலே நீங்கள் நடத்தலாம். உங்களுக்கு செட் இல்லாமல், ஆட்கள் ஹையர் பண்ணாமல், கேமராஸ் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் யூ கேன் ரன் அ நியூஸ் சேனல். ஒரு 2 பேர் சேர்ந்து, அதாவது 200 பேர் சேர்ந்தே பண்ண முடியாத 2 பேர் சேர்ந்து பண்ண முடியும். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை, இன்றைக்கி நடக்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது எல்லாமே இத்தனைக்கும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்.
நம்ம எப்படி வந்து மொபைல் ஃபோன் வந்து 2009-10 ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இருந்துச்சு. அப்போ என்னன்னே தெரியாது. நீங்கள் இந்த சாஃப்ட் டச்சே இருக்காது, ஃபெதர் டச் கூட இருக்காது, அப்போ ஹார்ட் டச் இருக்கும். அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, இது எங்கே வரப்போ அப்படின்னா 5 வருஷத்தில் கொஞ்சம் அடாப்ட் ஆனோம். இன்றைக்கி வந்து 100-97% ஆட்கள்கிட்ட நம்மகிட்ட கேப்பபிளான ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை. இது இன்ட்டு 1000x ஸ்பீடில் ஏஐயில் நடக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே கெஸ் பண்ணுறாங்க, நாமளும் கெஸ் பண்ணுவோம். நாளைக்கு ஏஐ வந்து கப்புள்டு வித் என்ன ஆகுனா ரொபாட்டிக்ஸ் கூட கப்புள் ஆகிருக்கு. இன்றைக்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சூப்பர் குரோக் மாதிரியான குராக் ஹெவி மாதிரியான இல்லை குராக் மாதிரியான அந்த ஏஎஸ் வந்து இப்போவே வந்து டெஸ்லா கார்களில் அதே மாதிரி ஆப்டிமஸ் ரோபோட்ஸில் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த ஏஐ வந்து உள்ளே செலுத்துறதுக்கான வேலைகள் இப்போவே நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் இன்னொரு 6 மாதத்துலேயே 6 மாதம் இல்லை, இந்த மாதத்துலேயே ஐ திங்க் அது நடந்து வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் இது ஏற்கனவே இணைஞ்சிருக்கு. இப்போது கார் மேனுஃபேக்சரிங்கில் இதெல்லாம் ஆட்டோமேஷன் ஏற்கனவே இருக்குது. ஆனால் இன்னும் அட்வான்ஸ்ட் லெவலில் இது நடக்கும். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவலில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இது பீப்புள் லெவல்லே நடக்கும். ஸோ ஒரு பாயிண்டில் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு ஃபோன் இல்லாமல் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணவே முடியாதோ அது மாதிரி பேசிக் ஏஐ நாலேஜ் இல்லைன்னா ரன் பண்ணவே முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் வரும். அன்னைக்கு யார் மிகப்பெரிய பணக்காரர்களை யார் பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த ஏஐயை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, இது மூலமாக விஷயங்களை க்ரியேட் பண்ண தெரிஞ்சவங்க மிகப்பெரிய பெரும் பணக்காரர்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒன்றும் கோடிங் மாதிரிலாம் கிடையாதுங்க. அது கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு இழுத்துடலாம். நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும். ஜஸ்ட் லைக் இப்போது இந்த யூடியூப் வீடியோ பண்ணுறப்ப நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா குறவரன்னு இருக்கும். இப்போவும் ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ இருந்ததுக்கு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100x குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஏன்னா இதோட நாலேஜ் நமக்கு ஷூட் பண்ண நமக்கு தெரியுது. இது எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி லைட் பண்ணணும், எப்படி நல்லா இருக்கணும், எப்படி பேசணும் அப்படின்னு தெரியுது. சேம் வித் ஏஐ. நீங்கள் அது கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கிராக்கோ இல்லை ஒரு ஜெமினாயோ இல்லை கேன்வாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஏஐ ஒரு போர்ஷன் கொண்டு வந்துட்டான். அது கூட இன்ட்ராக்ட் பண்ண அதோட நேச்சர் நாம் என்ன சொன்னால் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெகுலராக அது ஒரு விளையாட்டு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போவே கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷத்தில் அது வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஒர்க்காக ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கே மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அப்படின்னு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே ப்ராம்ப்டிங்க்கு இன்ஜினியர் தேவைப்படுது, இந்த ஏஐ ஆப்ரேட் பண்ண தேவைப்படுதுன்ட்டு எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இன்னும் அட்வான்ஸ் தான் ஆகும். இன்னுமே அந்த 100 பேர் வேலையை ஒருத்தர் செஞ்சால் போதும். இந்த கோடிங் இப்போ கோடர் அப்படின்னா கோடிங் நாலேஜ் உள்ள ப்ராம்ப்ட் இன்ஜினியர் அவன் எடுத்துடுறான், அங்கேருந்து ஒரு 50 பேர்த்தை ரிப்ளேஸ் பண்ணிடுறான். இப்போ முதலாளிகள் இது ஏன் ரொம்ப ஸ்பீடாக அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு முதலாளித்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாளித்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட் ஆகணும். ஒரு 100ல் ஒரு 5 பேர் வேணால் சரி மக்களுக்கு நிறைய வேலை தரும்னு நினைப்பான். 95 பேருக்கு என்ன லாபம் நிறைய வரணும், அவ்வளோதான். அதுக்கு அவனுக்கு ஆட்கள் சம்பளம் கம்மியானாலே முடிஞ்சுது. 100 பேர் இருக்கிற இடத்துல 2 ஸ்கில்டு பர்சன் அப்படின்னா 100 பேர் தேவையில்லை. உட்காந்து ஃபேக்ட்ரி செட் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் மேனேஜர்ஸ் போட வேண்டியதில்லை, மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை, மண்டை உடைக்க வேண்டியதில்லை. இது எல்லாமே இருக்குதுல்ல, தொழிலாளர் பிரச்சனைகள் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஈஸியாக அவனுக்கு வேலை முடிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப இதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தயவுசெய்து பி அன் ஏர்லி அடாப்டர். எல்லாம் உட்காந்து தலையாட்டிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வராது தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, கணக்கு நோட்டு தான் தம்பி, கம்ப்யூட்டர் தாண்டி என்ன தம்பி அப்படிங்குவாங்க. இது கம்ப்யூட்டர் தான், அடுத்த லெவல் சூப்பர் ஹியூமன் பிரெயின். இது நம்ம ஒரு கோடி ஹியூமனோட ஒரு பிரெயின் ப்ராசஸிங் பவர், அந்த அனலைசிஸ் பவர்லாம் சேர்த்து ஒரே இடத்துல ஒரு உருண்டையாக அது இன்ட்டு 1000x ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒன்று இருந்தால் என்ன, அதுதான் ஒரு ஏஐயோட மண்டை. அந்த மண்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டை கூட வந்து நம்ம பேச இன்ட்ராக்ட் பண்ண நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கிட்டேருந்து வந்து வேலையை வாங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நாம் கிங் ஆயிடுவோம். அதை வந்து ட்ரை பண்ணி கற்றுக்குங்க. அது கண்டிப்பாக நீங்கள் என்ன ஸ்கில் இருந்தாலும் சரி, என்ன ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்டில் இது உங்களுக்கு வந்து பெருசாக உதவுன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.